பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணிக்கு பாஸ் தலைமை வகிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி டிஏபி பயன்படுத்தும் அரசியல் யுத்தியையே பின்பற்றுகின்றன என்று அரசியல் ஆய்வாளர் மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அஸ்மில் தயப் தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலில் பெரிக்காத்தான் நேஷனலுக்கு பாஸ் கட்சியின் அடித்தள ஆதரவும் கட்சி எந்திரங்களுமே முக்கியம் என்று அவர் கூறினார். முன்னதாக பெர்சாத் தலைவர் முகைதீன் யாசினின் முன்னாள் உதவியாளர் மாசுகி முகமது பெரிக்காத்தான் நேஷனலுக்கு பாஸ் தலைமை ஏற்க கராக்கான் மற்றும் எம்ஐபிபி எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். பாஸ் கட்சியின் கடுமையான நிலையை சமநிலைப்படுத்த முகைதீன் தலைமையை தொடர வேண்டும் என்பதே அவர்களின் நிலைப்பாடு என அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த நுசாந்திரா அகாடமியைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான், பரிகாத்தான் நேஷனலின் உச்சமன்றத்தில் முகைதீன் அல்லது பெர்சாத்து தலைவர் இருப்பதால் கராக்கான் மற்றும் எம்ஐபிபிக்கு தேர்தல் பலன் கிடைக்காது என்று தெரிவித்துள்ளார். புதிய முயற்சியாக பாஸ் கட்சிக்கு பரிகாத்தான் நேஷனலின் தலைமையை வழங்கினால் மலாய் அல்லாத வாக்காளர்களை ஈர்க்க வாய்ப்பு இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். டிஏபி கட்சியுடன் இணைந்திருந்த காலத்தில் பாஸ் மலாய் அல்லாதவர்களின் ஆதரவை பெற்றிருந்தது என்றும் அவர் நினைவூட்டினார். முஹிதீன் யாசின் ஜனவரி 1ஆம் தேதி பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை விலகியதை தொடர்ந்து அந்த பதவிக்கு தங்களுக்கு உரிமை இருப்பதாக பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ரத்து செய்து உச்சமன்றம் மூலம் கூட்டணியை நடத்த முஹிதீன் திட்டமிட்டுள்ளார். ஆனால் இந்த யோசனை குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று பாஸ் கட்சி மறுத்துள்ளது. மலேசியாவிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் 7ஆம் தேதி மலேசிய இந்தியர்களை சந்திக்க உள்ளார். ஸ்ரீ கம்மாங்கான் மைன்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்கள் சலாமாத் தத்தாங் மோடிஜி டாட் இணையம் வழியாகவும் முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்யலாம். உடனே பதிவு செய்து பாரத பிரதமர் மோடியின் நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.